வணக்கம் காவேரியன்ஸ். சடனாக ஒரு கிராஷ் இந்த மார்க்கெட். ஆக்சுவலாக மார்னிங் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போச்சு. அப்புறம் சடனாக கடகடன்னு திருப்பியும் ஷேர் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சு. நியர்லி அபவுட் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன். சென்செக்ஸ் ஆல்சோ நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் திருப்பியும் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப அரௌண்ட் 2:30 PM வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்லலாம். அண்டு நிறைய காரணத்தை நீங்கள் கூட சொல்லிடுவீங்க ஈஸியாக. எனக்கு தோணின சில காரணங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்ஃபேக்ட் எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நேற்று மட்டுமே ஒரு 11,100 crores வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் டிஏஏஎஸ் கூட ஒரு 2,500 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து விற்றுருப்பாங்களோ? கோர்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த டே தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க அப்படிங்கிறது. இது ஒரு காரணம் கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச முடியாது. பட் அதர் காரணம்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல் காரணம்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அன்சர்டன்ட்டி. என்ன ஆகப்போகுது? தெர் இஸ் ஏப்ரல் 2 என்ன ஆகப்போகுது? அண்ட் ட்ரம்ப் டேரிஃப் வந்து எதுக்கெல்லாம் இம்போஸ் பண்ண போகிறாரு, எந்தெந்த கண்ட்ரிலாம் அஃபெக்ட் ஆக போகுதுன்ட்டு ஒரு அன்சர்டன்ட்டி. அதனால் இது இன்றைக்கி வரைக்கும் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை ஏன் புக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். அண்டு அதனால் வந்து ஒரு லாட் ஆஃப் புக்கிங் நடந்திருக்கு. அண்டு ப்ராஃபிட் எல்லாத்தையும் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு இதுதான் பர்ஹாப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. அப்புறம் செகண்ட் ரீசன் என்னென்னா, ஏன் இந்த ஹெவி ஃபாலுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸோட ஹெவி வெயிட்ஸ்லாம் யார்? ஃபைனான்ஸு, பேங்கிங், தென் ஃபார்மா, ஐடி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கரெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஜாஸ்தி இம்பேக்ட் தெரியும் அந்த இண்டெக்ஸில். ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் இந்த செக்டாரில் இருக்க அத்தனை கரெக்டானாலையும் மார்க்கெட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படிங்கலாம். அப்புறமேலே மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர் எண்ட் இன்னைக்கு. அண்டு 31 மார்ச் ரொம்ப க்ளோஸ். இன்றைக்கி தான் கடைசி நாள் இந்த வருஷத்துக்கு கூட சொல்லலாம். ஸோ யார் யார் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ அத்தனை பேரும் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அண்ட் மோரோவர் இது ஒரு நியர்லி அபவுட் 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்குல்ல. அதில் ஒரு சைஸபிள் ப்ராஃபிட் கூட நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி பிக் பல்க் இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேரும். அதனால் அவங்கெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் திங்கக்கிழமை கூட லீவுங்க மார்க்கெட்டு. எதுன்னு தெரிஞ்சிருக்கோம், ரம்ஜான்னால். ஸோ திருப்பியும் வந்து டியூஸ்டே தான் ரெஸ்யூம் பண்ண போகுது மார்க்கெட்டு. அதுவும் ஒரு காரணம் ஆக்சுவலாக. அண்டு சச் அ லாங் வீக்கெண்டு ஏன் வந்து எக்ஸ்போஷரை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அந்த நாளுக்கு கூட இவங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். அப்புறமேல வந்து அது வந்து ஏப்ரல் 1 அண்டு ஏப்ரல் 2 ட்ரம்ப்போட டேரிஃப் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும். ஸோ அதனாலேயும் இருக்கிற ப்ராஃபிட் இப்போ புக் பண்ணிடலான்னு சொல்லி புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டே பேஸ்ட் ஆன் சென்டிமெண்ட் தானேங்க. இதுதான் இன்னொரு காரணம். எப்போ வந்து ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது, நம்ம வந்து அதுலேருந்து விடுபட்டு வரலை அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி வந்து இவனை ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் இருந்தால் கூட புக் பண்ண தானே செய்வோம். பாருங்கள், இது வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. 104.3 அது மாதிரி போயிடுச்சு. ஈவன் 10-year பாண்டு கூட பார்த்தீங்கன்னா அதோட ஈல்டு கூட 4.32 4.25 அந்த மாதிரி இருந்தது. திருப்பி 4.32 அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் டேக் த க்ரூடு பாருங்கள், 69 அது மாதிரி இருந்தது. இப்போ 73.3. அஃப்கோர்ஸ் காரணம் நம்ம ஏற்கனவே நேற்று விளக்கணும். அதை பற்றி என்ன சொன்னோம் அப்படின்னா, வெனிசுலாலேருந்து யார் யார் ஆயில் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னோன்னா இமீடியட்டாக வந்து இந்த ஆயில் ப்ரைஸும் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பீப்புள் வந்து சரி லிட்டில் எக்ஸ்போஷர் இருந்தால் கூட அதில் ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ண தானே செய்வாங்க. அதனால கூட கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நம்ம. அப்புறம் பர்ஹாப்ஸ் தி ரொம்ப முக்கியமான காரணம் என்னுடைய மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, இந்த Q4 ரிசல்ட்ஸு.
Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நெகட்டிவில் தான் கொடுப்பாங்க, ஆர் நோ க்ரோத் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நெகட்டிவ்னா நாட் லாஸில் சொல்ல, நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்கும். அண்ட் இல்லாட்டா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஸ்குவீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ்போர்ட் டிபெண்ட் கம்பெனிஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஈவன் வாட் எவர் த பர்சன்டேஜாக இருக்கட்டும். இப்போ வந்து மார்ச்சில் வந்து எஸ்பெஷலி அந்த குட்ஸ் ஏரியாவில் வந்து டிஸ்பேட்சே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் அது அங்கே போய் சென்றடையும். அப்போ வந்து அந்த டாரிஃப் இருக்குதா இல்லையா, என்ன மாதிரி டாரிஃப் அப்படின்னு தெரியாத சமயத்தில் ஏன் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி மாட்டிக்கணும் அப்படின்னு கூட நினச்சி கூட நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதனால் நம்ம எக்ஸ்போர்ட் ஃபிகர் வரும்போது கூட பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு டிக்ளைனை தான் பார்க்க போகிறோம் இந்த தடவை. இதை வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் பார்க்குது. ஸோ ஈவன் ஐடி இண்டஸ்ட்ரி கூட பாருங்களேன், அவங்களுடைய ரிசல்ட்ஸு கூட அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தான் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, ரிசெஷன் வரப்போகுது, அந்த ஃபியர்லேயே வந்து ஸ்பெண்டிங் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் நம்ம வெளிப்படையாக பார்க்குற நிகழ்ச்சியாக இருக்குது. அதனாலேயும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பண்ணாதுன்னு கூட மார்க்கெட்டில் வந்து நிறைய அனலிஸ்ட் வேறு சொல்லிகிட்ருக்காங்க வேறு. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இந்த Q3 ரிசல்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் தானே. அப்போ Q4 வந்து சடனாக எப்படி ஜம்ப் ஆக போகுது? ஸோ அந்த ட்ரெண்டு கண்டினியூ தான் இருக்க போகுது. அப்புறம் நெகோசியேஷன், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள நெகோசியேஷன் வந்து இன்னும் வந்து அது வந்து ஒரு கிளியர் டைரக்ஷனில் வந்து சேரலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து இன்னும் அந்த இது கரெக்டான பொசிஷனுக்கு வரல அப்படின்னா அப்புறம் எப்படி அதை மார்க்கெட் அப்ரிஷியேட் பண்ண போகுது? ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து டேரிஃப் வந்துருமா, அண்டு நம்ம இண்டஸ்ட்ரியும் இதனால் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வேறு க்ரியேட் ஆகிடுது. அதனாலேயும் அந்த மார்க்கெட் வந்து எல்லா ப்ரைஸையும் குறைச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நேற்று வேறு அந்த ட்ரம்ப் வந்து எல்லா இந்த கார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸு ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கெல்லாம் 25% லெவி பண்ண போகிறேன், மேலேருந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே கூட அது வந்து ஒரு விதமாக ஷேர் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அதனால் சின்ன ஒரு ப்ராஃபிட் வச்சுருந்தா கூட அதை எல்லாத்தையும் புக் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி கூட பை த எண்ட் ஆஃப் த டே பார்க்கலாம், மேபி FIIs அண்ட் DIS ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி நெட்டு செல்லஸாக கூட இருந்திருக்கலாம். பார்ப்போம். இந்த ஈவினிங் வந்து எப்படி அவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இதுதான் என்னுடைய கண்ணோட்டம். ஏன் மார்க்கெட்டு குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களில் நான் முன் வச்சுருக்கேன். நீங்கள் கூட சொல்லலாம் என்னென்ன காரணத்தினால மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ மேபி நான் வந்து சொல்லாத ரீசன் கூட நீங்கள் சொல்லலாம். அந்த ரீசன் என்னன்னு சொல்கிறீங்கன்னா நான் கூட படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.